சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ்ச்செல்வி ராஜாங்கத்தை பார்த்து பேசணும் அப்படின்றதுக்காக பெரிய வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. இங்க வாசப்படியில தமிழ்ச்செல்வி வந்து நிக்கிறத பார்த்த உடனே வேகமா ஈஸ்வரி, ஏய் நீ எதுக்காக இப்ப உள்ள வந்த அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், நான் மாமாவை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டே இருக்கையில அப்பத்தா வராங்க. என்னடி வெளியவே நின்றுகிட்டு இருக்க, உள்ளவா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கூப்பிடவும் தமிழும் பார்த்தா உள்ள வராங்க. ஏய் என்ன விஷயம், நீ எதுக்கு இப்போ மாமாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், அதை நான் மாமா கிட்ட தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், அப்பத்தா என்ன தமிழ் எது முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், ஆமா அம்மாச்சி அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கையில அப்பதான் பார்த்தா ராஜாங்கமும் மோகனாவும் வராங்க. மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அப்பதான் பார்த்தா ராஜாங்கம், ஆத்தா என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் சொல்லவும், அம்மாச்சி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தயங்கி நிற்கவும், என்னன்னாலும் பரவாயில்ல சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், இல்லம்மாச்சி மலரக்கா படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க, மலரக்கா வக்கீலுக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, மலரக்கா 10ஆம் வகுப்புல 487 மார்க் எடுத்திருக்காங்க. என்னடி சொல்ற, அவ 10ஆம் வகுப்புல 487 மார்க் வாங்கியிருக்காளா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், ஆமாம்மாச்சி இன்னைக்கு யதார்த்தமா மலரக்காவுடைய மார்க் ஷீட் பார்த்ததும் எனக்கே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. அப்புறம் நான் கேட்டேன், ஏன் அக்கா படிக்கலை அப்படின்னு கேட்கல, அவங்க அம்மா தவறுனதுனால படிப்பை நிப்பாட்டிட்டேன்னு சொன்னாங்க. இப்போ அவ படிக்கணும், அவங்க படிப்புக்கு மாமா உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அப்பதான் ஈஸ்வரி, ஏய் போதும் நிறுத்திடி, ஏதோ போனா போதேன்னு ஒன்று உள்ள விட்டா என்னமோ இஷ்டத்துக்கு பேசிட்டு போற, வீட்டில் வேலை பார்க்குற அந்த வேலைக்காரிக்கு படிக்க வேற வைப்பாங்களோ, இந்த வீட்டு வழக்கமே வயசு பிள்ளைக படிதாண்டி போய் படிக்க கூடாது அப்படின்றதான், அந்த வழக்கத்தை நீ உடைச்சிட்ட, இப்ப உன் கூட இருக்கிற அவளையும் உன் கூட்டுக்கு சேர்த்துக்கிறியோ, அதெல்லாம் அவளை படிக்க வைக்க முடியாது, வீட்டுல வேலை பார்க்கறவளுக்கு எதுக்குடி படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், அத மாமா சொல்லட்டும், நான் மாமா கிட்ட தான் பேச வந்தேன், உங்ககிட்ட ஒன்னும் பேசல அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், அப்பதான் ராஜாங்கம், ஈஸ்வரி கொஞ்சம் அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொன்னதும் அப்பதான் அப்பத்தா, ஏன் ராசாங்கம் தமிழ் சொல்றதுல தப்பு இல்லையே, 10ஆம் வகுப்புல 500க்கு 487 மார்க் வாங்கிட்டு அவ இந்த வீட்டுல டீ காப்பி போட்டுக்கிட்டு இருக்கவும் சமைச்சுக்கிட்டு இருக்கவும் தானா அவ படிக்கணும்னு ஆசைப்பட்டானா, அவளை படிக்க வைக்கிறதுல என்னையா தப்பு, அவ வாழ்க்கையும் இப்படி ஆயிருச்சு, போஸுக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு, அவ கண்டதே நினைச்சு மனசை போட்டு வருத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு அவ படிக்கிறதுல தப்பு இல்லையா, அவ படிக்கணும்னு தானே ஆசைப்படுறா, அவளை படிக்க வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், சரி எங்கடி அவ அப்படின்னு சொல்லி அப்பத்தா பார்த்தா தமிழ்கிட்ட கேட்கவும், இந்த வராக அம்மாச்சி அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், அப்பதான் பார்த்தா மலர் வரவும், என்ன மலரு நீ படிக்க ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்குறாரு. அது வந்து ஐயா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு மலரை பார்த்தா தயங்கி நிற்கவும், ஈஸ்வரி பார்த்தா மலரை பார்த்து முறைச்ச பார்க்குது, நீ படிக்க போகலைன்னு சொல்லிடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா கஞ்சாடலே காட்டவும், மலரை பார்த்தா கொஞ்சம் கூட சட்டையே பண்ணாம, ஆமாயா நான் படிக்கணும்னு விருப்பப்படுறேன், இதுக்கு மேலே நான் இங்கே வீட்டில் சும்மா இருந்து என்னையா பண்ண போகிறேன், வேலை நேரம் போக நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், ஏயா என்னை படிக்க வைக்க மாட்டீங்களா, எனக்கும் படிக்கணும்னு ஆசை இருக்குது, எனக்கு வக்கீலாகணும்னு ஆசை இருக்குயா, நான் படிக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொன்னதும், அம்பிட்டுத்தானே நீ படிக்கணும்னு விருப்பப்படுறேல, உன்னைய நான் படிக்க வைக்கிறேன், நீ 12ஆம் கிளாஸ் பரீட்சையை நல்லபடியாக எழுதி முடி, 12ஆம் கிளாஸுக்கு தேவையான புத்தகம்லாம் நான் அவனுக்கு வாங்கி தரேன், நீ படி, 12ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதி முடிச்சு அதில் பாஸ் ஆகு, நானே உன்னைய ஒரு நல்ல லா காலேஜாக பார்த்து சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க ஒரே போடா போட்டுறாரு. இதை கேட்டதும் பார்த்தா ஈஸ்வரிக்கு ஆடி போயிருது ஆடி, வீட்டில் வேலை பார்த்த வேலைக்கார நாய் இவ வக்கீலுக்கு படிக்க போறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு பார்த்தா ரொம்ப கோவது. மாமா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, வீட்டில் வேலை பார்க்குறவளுக்கு எதுக்கு படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், ஈஸ்வரி நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு, இது மலரோடைய விருப்பம், மலர் படிக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டு என்கிட்ட வந்து கேட்குது, இதை நான் படிக்க வைக்கிறேன் படிக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம், நீ ஏன் படிக்க வைக்க கூடாதுன்னு சொல்ற, இப்ப போஸுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேல, போஸ் அவனுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டான், அப்ப மலருடைய நிலைமை, மலரு இப்படி வாழா வெட்டியாவே இந்த வீட்டுக்குள்ள சமைச்சுக்கிட்டே தெரியலாமா, அந்த பிள்ளை படிச்சிச்சுன்னா 4 எழுத்து தெரிஞ்சிச்சுன்னா, அந்த பிள்ளை வக்கீலாச்சுன்னா அந்த பிள்ளை வாழ்க்கையை அந்த பிள்ளை பாத்துக்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொன்னதும் ஈஸ்வரியால எதுவுமே பேச முடியல. ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லி மலர் சொல்லவும், அப்பதான் தமிழும் ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் மோகனாவும் பார்த்தா எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்பத்தா நம்ம வீட்டுல ஒரு வக்கீல் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா 2 பேர்த்தையும் பார்த்தா கண்ணத்தை பிடிச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க.